அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜி அப்படிங்கிறது ஒரு வகையான கல்வி. இது எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டில் இருந்து பிரிந்து வந்த ஒரு புதிய வகை கிளை அறிவியல் தான் ஆர்கியாலஜி. ஆர்கியாலஜி என்பது என்ன வகையான படிப்பு அப்படின்னு கேட்டால், கடந்த கால மனிதர்களின் நடத்தைகள் மற்றும் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கும் கடந்த கால மனிதர்கள் வாழ்ந்த காலங்களை தெரிந்து கொள்வதற்கும் உதவக்கூடிய ஒரு படிப்புக்கு பேர் தான் ஆர்கியாலஜி. இந்த ஆர்கியாலஜி என்ற கல்விக்கு சான்றாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா, பூமியில் அகழ்வாய்வு செய்து கிடைக்க பெறக்கூடிய கடந்த கால மனிதர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களை வைத்துதான் அந்த கடந்த கால மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் நடத்தைகளையும் அறிந்து கொள்ள உதவ முடியும். ஸோ ஆர்கியாலஜி என்பது கடந்த கால மனிதர்களின் குணாதிசயங்களை பழங்கால பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளும் ஒரு வகையான படிப்பு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி. இந்த ஆர்கியாலஜி படிப்பின் தந்தை யார் அப்படின்னு சொன்னா, வில்லியம் ஃப்ளைண்டர்ஸ் பெட்ரி. இந்த வில்லியம் ஃப்ளைண்டர்ஸ் பெட்ரி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா, 1880களில் முதல் முறையாக எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸை அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்த ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி என்று சொல்லப்படுகிறது. இந்த கடந்த கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதோடைய காலத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங் என்கிற ஒரு சிஸ்டம் மூலியமா கடந்த கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களுடைய காலத்தையும் எவ்வளவு காலம் தொன்மையானது என்பதையும் அறிந்து கொள்றாங்க. ஸோ இன்னைக்கு ஆர்கியாலஜி என்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த காணொலியில் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லப்படக்கூடிய ஆர்கியாலஜியை போலவே மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய அந்த கல்வியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.